So good evening students, today we will see the current affairs analysis dated from 21st to 28th December 2024. The first article, Ken Betwa River Interlinking Project. Interlinking. So Ken River, Betwa River and the river tributary. Yamuna River. So Kennu Betwa Yamuna River la போய் சேரக்கூடியதான். The Ken River goes like this. அப்புறம் யமுனா ரிவரில் ரெண்டு ரிவருமே போய் ஜாயின் பண்ணும். இந்த இடத்துல இன்டர்லிங்க் பண்ணுறது, கனால் அமைச்சு இன்டர்லிங்க் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் தான். இட்ஸ் அ புண்டேல்கண்ட் ரீஜன். ஷோ த மேப். இங்கே வந்து ரெண்டு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, தௌதான் அப்புறம் ஓர், ரெண்டு டேம். ஸோ இந்த ஏரியாஸை தான் வந்து இன்டர்லிங்க் பண்ணி இந்த பண்டேல்கண்ட் ரீஜன் இஸ் அ ட்ராட் ப்ரோன் ஏரியா. சரியா, ரொம்ப ட்ராட்டட் ஏரியா. இந்த ஏரியாவை வந்து இன்டர்லிங்க் பண்ணுறது மூலமாக இந்தியாவில் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் பாசிபிலிட்டியை உருவாக்குறது, வாழ்வாதாரம், தட் இஸ் வாட்டர் ஸ்கேர்சிட்டியை வந்து தடுக்கிறது, கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது. த மெயின் ப்ராஜெக்ட் 6.3 lakh hectares ஆஃப் லேண்ட். அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபார் 62 lakh people. அப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர். ஸோ ரெண்டு டேம் இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதில் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து 100 மெகாவாட்டுக்கானது. அப்புறம் சோலார் பேனல்ஸ் அமைக்கிறாங்க. எங்கே தண்ணி தேவையில்லையோ இந்த இடத்துல இந்த கால்வாய்கள் டேம்ஸ் மேலே they will create solar powers. சரியா, that is 27 megawatt. அப்புறம் இன்டர்லிங்கிங் வந்து இந்த பிளான்லாம் போட்டு 1980 இட் நெவர் ஹேப்பன் ஸ்டில். ஃபர்ஸ்ட் இன்டர்லிங்கிங் காயின் பண்ணது கங்கா டு காவேரி பை ஆத்தர் காட்டன், பிரிட்டிஷ் பர்சன். சரியா, and we created a national perspective plan for interlinking. National perspective plan for interlinking 1980. அதன் அடிப்படையில் இந்த ரிவர்ஸோட இன்டர்லிங்கிங் கிட்டத்தட்ட 30 ரிவர்ஸ் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஷோ த மேப் பிலோ. மேப்புன்னா அங்கே காமிக்கணும் இல்லை, ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்புறம் பெனின்சுலா ரிவர்ஸை இன்டர்லிங்க் பண்ணுறது மாதிரியான ப்ராஜெக்ட். 30 ரிவர்ஸை இன்டர்லிங்க் பண்ணுறது தட் இஸ் அ ப்ராஜெக்ட். இப்போ தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பெஞ்ச் டைகர் ரிசர்வ் ஏரியாவில் கிராஸ் ஆகும். ஸோ தட்ஸ் அ இஷ்யூ. டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய டைகர்ஸோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். சரியா, தென் ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியன் ஓஷன் ஏரியாவில், சென்ட்ரல் இந்தியன் ஓஷன் ஏரியா, அதில் வந்து மேப்பிங் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் ஹைட்ரோ வென்ஸ்னால் ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ், ஹைட்ரோ வென்ஸில் ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ். வாட் யூ மீன் பை ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ்? கடலுக்குள்ளாடி கடல் வந்து ஓஷனிக் பாட்டமில் இட் வில் பி லைக் 2 degrees Celsius. மேக்மா எரப்ட் ஆகும். மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் ஏரியாவில் மேக்மா எரப்ஷன் அதிகமாக இருக்கும். அது மாதிரி சப்மரைன் கேனியான்ஸ், சப்மரைன் ஹில்ஸ் வில் பி தேர். அங்கே மேக்மா வந்து வெளியில் வரும், வல்கனிக். அப்போ அந்த ஏரியா வில் பி மோர் தேன் 370 degrees Celsius. ஸோ இது இந்தியன் ஓஷனில் அதிகமாக இருக்குது. அது எந்த ஏரியாஸ் அப்படின்ற மேப்பிங் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்தியா பண்ணியிருக்கு. சரியா, நேஷ்னல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷியானிக் ரிசர்ச், இட் இஸ் அண்டர் தி டீப் ஓஷன் மிஷனில் இதை பண்ணியிருக்காங்க.
இது எதனால் இது பண்ணணும் அப்படின்னா, ஒன்று வந்து இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் அடைகிறது. மேக்மா ப்ளூம்ஸ் வெளியில் வரும். மேக்மா ப்ளூம்ஸில் டைரெக்டாக யூ கேன் கெட் பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ். தட் இஸ் அதான் கட்டியாக மாறும். அதுக்கு பிறகு காப்பர், நிக்கல், கோல்டு, சில்வர் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து வல்கனிக்லேருந்து, ஏன்னா மண் வந்து ஹீட்டாகி வரக்கூடியது. அப்போ மெட்டாலிக் மினரல்ஸ் வி கேன் எக்ஸ்ப்ளோர் ஃப்ரம் திஸ். சரியா? ஸோ அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறதுல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், அது மேப்பிங் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியா. ஸோ அந்த ஏரியாஸில் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் தென் வி ஹேவிங் எ சமுத்ரா மிஷன். சமுத்ராயன் மிஷன் என்னது? மட்சியா 6000 இதுவரை வரவே இல்லையா? வந்துச்சா? 6000 மீட்டர்ஸ் இந்தியன் ஓஷன் ஏரியாஸில் வந்து ஒரு ஷிப் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, வெசல். அதை உள்ளே அமுச்சு ரிசர்ச் பண்ணுறதுக்காக டெப்த்தில் போயிட்டு 6000 மீட்டர்ஸ். சரி, நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் தி ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இன் தி மணிப்பூர். இது வந்து ப்ரொடெக்டட் ஏரியா ரிஜீம். இது வந்து முன்னாடி இருந்துச்சு 13 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ திருப்பி மணிப்பூரில் ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் ஏரியா ரிஜீம் அப்படின்றது ஃபாரினர்ஸ் வந்து இந்த பார்டர் ஏரியாஸுக்குள்ளாடி போகிறது, சென்சிட்டிவான ஏரியாஸை போகிறத வந்து தடுக்க முடியும் வித்தவுட் பர்மிஷன். அவங்க இது ஐஎல்பி கிடையாது. ஐஎன்பி வந்துட்டு இந்தியன்ஸுக்கு, இது ஃபாரினர்ஸ் என்றது ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946 படி ஃபாரினர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1958 ஆர்டர் படி இது வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். ஸோ இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அது அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், மணிப்பூர், மிசோராம், நாகாலாந்து, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் பார்டர் ஏரியாஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண முடியும் ஃபாரினர்ஸ் உள்ளே போகிறது. ஸோ அது 2010க்கு முன்னாடி அதை வந்து ரிவோக் பண்ணாங்க. எங்கன்னா மணிப்பூர், மேகாலயா எக்ஸட்ரா, மிசோராம்லாம். அதை இப்போ திருப்பி மேகாலயா வராது, சாரி மிசோராம். ஸோ அதை இப்போ திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். என்னென்னு புரிஞ்சா? என்னென்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ அது மாதிரி அடுத்த ஆர்டிக்கிள் வந்து ஃப்ரீ மூமெண்ட் ரெஜிம். இது வந்து 1968லேருந்து நடைமுறையில் இருக்குது வித் மியான்மர். ஃப்ரீ மூமெண்ட் ரெஜிம்னா 16 கிலோமீட்டர்ஸ் இந்தியன் பார்டர்ஸுக்குள்ளே அவங்க வருவாங்க. அது மாதிரி நம்மவும் அவங்க பார்டர்ஸுக்குள்ளே 16 கிலோமீட்டர்ஸ் வி வில் என்டர். முன்னாடி 40 இருந்துச்சு, இப்போ 16 மாற்றினாங்க. இப்போது மணிப்பூர் இஷ்யூ ஆரம்பித்ததுலேருந்து அதை சஸ்பென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அது ஆக்டிவில் இல்லை. அது வந்து சீக்கிரத்தில் அதை வந்து கேன்சல் பண்ணுறதா ஒரு நியூஸ் இருக்குது. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். சரியா? புரிஞ்சுதா? ஓகே, இந்த இந்தியா குவைத் பார்ட்னர்ஷிப்பை வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக எலிவேட் பண்ணியிருக்காங்க. இந்தியா குவைத் பார்ட்னர்ஷிப். ஓகே, லாஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் குவைத்துக்கு போனது வந்து இந்திரா காந்தி. இப்போ தான் நம்ம பிரைம் மினிஸ்டர். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஸ்டேட்டஸுக்கு வந்து உயர்த்தியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டருக்கு தே கேவ் தேர் சிவிலியன் அவார்டு ஆனர், த ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர். போகிற இடத்துலலாம் அவார்டு கொடுக்குறாங்க. ஓகே, இட்ஸ் அ குட் கெஸ்டர் ஃபார் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ். ஸோ குவைத்துக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப் எப்போ ஆரம்பிச்சுன்னா 1961 வி ஸ்டார்டட் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயரில் வி அப்பாயிண்டட் அ ஜாயின்ட் கமிஷன் ஆல்சோ. எனர்ஜி பார்ட்னர்ஷிப் இம்பார்ட்டன்ட். குவைத் வந்து 6th largest country டு ப்ரொவைட் க்ரூட் ஆயில். இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடியதில் க்ரூட் ஆயில் அதிகமாக நம்ம இறக்குமதி பண்ணுறது குவைத்தில் இருந்து 6வது கண்ட்ரியாக இருக்குது. அது மாதிரி எல்பிஜி கேஸ் 4வது லார்ஜஸ்ட் கண்ட்ரி டு ப்ரொவைட் எல்பிஜி. ஸோ 6.5% ஆஃப் தி வேர்ல்ட் ஆயில் ரிசர்வ் குவைத்தில் இருக்குது. ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபார் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் அவர் எனர்ஜி ரிசோர்ஸ். அந்த குவைத் கூட வி ஆர் மெயின்டைனிங் அவர் ரிலேஷன்ஷிப். அது மாதிரி 1 million இந்தியன் பாப்புலேஷன்ஸ் ஆர் லிவிங் டயஸ்போரா. ஸோ இதனால் குவைத் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில். தென் பிம்ஸ்டெக்கோட மீட்டிங். பிம்ஸ்டெக் ஏற்கனவே ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ரீசெண்டாக. ஒரு அஃபிஷியல் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, சீனியர் அஃபிஷியல்ஸ் மீட்டிங். ஸோ பிம்ஸ்டெக் அப்படின்றது when it was created
1997 பிம்ஸ்டெக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கப்படுது. மியான்மர் வந்து 1997 மியான்மர் ஜாயின், ஜூனில் இதை ஆரம்பிக்கிறாங்க, டிசம்பரில் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. பிம்ஸ்டெக் அப்படின்னா பங்களாதேஷ், இந்தியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்னு தான் பேர் வச்சுருந்தாங்க. இப்போ 1997 மியான்மர் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு இட் வாஸ் சேஞ்ச். அது மாதிரி 2004 பூட்டான் அண்ட் நேபாள் ஜாயின் பண்ணது பிறகு பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். அதில் 6 பில்லர்ஸ்: ட்ரேடு, டெக்னாலஜி, எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட், டூரிசம், ஃபிஷரிஸ். இதான் அந்த 6 செக்டார்ஸ். சிக்னிஃபிகன்ஸ் எடுத்தால் ரீஜனல் கோஆப்ரேஷன், ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியை வந்து எஃபெக்டிவாக கொண்டு போகிறதுக்கு இனிஷியேட் பண்ண வி ஹேவிங் நெய்பர்ஹுட் ஃபஸ்ட் பாலிசி, அதை ப்ரமோட் பண்ணுற இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணோம். அது மாதிரி சாகர் இனிஷியேட்டிவ். பிம்ஸ்டெக் கண்ட்ரீஸில் வி ஆர் த பிக்கர் கண்ட்ரி, ஸோ வி கேன் மேக் அ ரோல் லைக் அ பிக் பிரதர் ஆட்டிடியூட். இல்லை, பிக் பிரதர் ஆட்டிடியூடு தான் நம்ம பண்ணுவோம். இட்ஸ் லைக் அ லீடர்ஷிப் ரோல் இன் திஸ் ஏரியா. ஸோ ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, நெய்பரிங் கண்ட்ரிஸ், தட் இஸ் எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஸ், ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி கூட சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப் அதிகப்படுத்துகிற ஹெல்ப் பண்ணும். திஸ் வில் ஹெல்ப். அப்புறம் சாகர் இனிஷியேஷன், செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் இன் திஸ் ரீஜன். புரிஞ்சுதா ஏதாச்சும்? ஓகே, த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், இந்தியா ஏஷியா எக்ஸ்பிரஸ், இந்தியா யூரோப்பியன் யூனியன் எக்ஸ்பிரஸ் கேபிள், அண்டர் சி கேபிள். இது சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் கிடையாது. சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் என்னது? சீல கேபிள் போடுறது, ஷிப்பு போடுறது, சப்மரைன் போடுறது. சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் ஃபார் ட்ரேட், இட்ஸ் அ லேன். அது மாதிரி இந்தியா ஏஷியா எக்ஸ்பிரஸ் இது வந்து முன்னாடி லான்ச் பண்ணது தான். கேபிள் அண்டர் சி கேபிள்ஸ் போடுறது. அதில் 2, சென்னை, மும்பை, சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியாவை கனெக்ட் பண்ணுறது இந்தியா ஏஷியா எக்ஸ்பிரஸ். அது மாதிரி இந்தியா யூரோப்பியன் எக்ஸ்பிரஸ் வந்து சென்னை, மும்பை, கிரீஸ், சவுதி அரேபியா, ஈஜிப்ட், ஜிபோத்தி. ஸோ இது கனெக்ட் பண்ணுற மூலமாக ஹை குவாலிட்டி இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வி கேன் ப்ரொவைட். செக்யூரிட்டி ஆங்கிளில் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ், ஹை ஸ்பீட் நெட்ஒர்க்ஸ் கொடுக்கறதுக்கு. அது மாதிரி ஹாட்லைன்ஸ் வந்து சேட்டலைட் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் நமக்கு பெனிஃபிட் என்னென்னா ஸ்பீடு இம்ப்ரூவ் அதிகமாக இருக்கும். சரியா? அப்புறம் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். கிரிட்டிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக யுனைடெட் நேஷன் இதை அறிவிச்சிருக்காங்க. இந்த ஐஏஎக்ஸ் அப்புறம் ஐயூ யூரோப்பியன் யூனியன் எக்ஸ்பிரஸை. ஸோ ஹவு இட் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஜியோ பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் நம்மளோட ப்ரெசன்ஸ் இன் திஸ் ஏரியா. அது மாதிரி செகண்ட் வந்து செக்யூரிட்டி அண்ட், ஸோ செக்யூரிட்டி ஆங்கிள் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹவு நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்துது. செகண்டரி, இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ், இட்ஸ் நாட் அ மெயின். பவர் லைன்ஸ் போடும்போது இன்னொரு லைனும் போட்டு வைப்பாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் இதாக பயன்படுத்த முடியும். வி ஆர் அன் எமர்ஜிங் பிளேயர் இன் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க். அதனால் மற்ற கண்ட்ரிஸ் கூட கனெக்ட் பண்ணுற ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ கன்சர்ன்ஸ் எதுனா டிஸ்ரப்ஷன், இதையும் ஈஸியாக கடலுக்குள்ளே இருக்கிறதுனால டெரரிஸ்ட் வந்து இதை அட்டாக் பண்ண முடியும். அது மாதிரி சோக் பாயிண்ட்ஸில் வெளியாக இது பாஸ் ஆகுது. எந்த சோக் பாயிண்ட்ஸ்? மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ். சரி, மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் வரும். மலாக்கா ஸ்ட்ரைட். ஸோ மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக தான் எல்லா கண்ட்ரிஸோட கேபிள்ஸும் போகும். நிறைய கண்ட்ரிஸ் போட்டிருக்காங்க. அப்போ எல்லாம் ஒரே இடத்துல போகும்போது டிஸ்ரப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? ஸோ டொமஸ்டிக் ரெசிலியன்ஸ். அதனால் இந்தியாவுக்குள்ளாடி வி நீட் டு கோ கனெக்டிவிட்டி அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. இது தெரியும், ஆப்டிக்கல் ஃபைபர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். கம்ப்யூட்டர் இன்ஜினியர், டிஎஃப்ஆர். ஸோ கிளாடிங் இருக்கும், சிக்னல் பாஸ் இன் கிளாஸ். ஸோ இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். இட்ஸ் லைக் எ பல்ஸ், லேசர் பீம்ஸ். இதில் டேட்டா, திஸ் இஸ் டேட்டா, லைட் பீம்ஸ். நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இன்டர்நெட் இது வந்து ஓஎஃப்சி தான். அதனால தான் ஹை ஸ்பீட் நெட்ஒர்க் நம்ம கொடுக்க முடியுது. மற்ற கேபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா எரர் அதிகமாக இருக்கும், லாஸ் அதிகமாக இருக்கும். இதில் லாஸ் கம்மி. புரியுதா? ஓகே, த நெக்ஸ்ட்டு
ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர். ஸோ பைனியல் எக்ஸசைஸ், இட்ஸ் அ பைனியல் சர்வே. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய சர்வே. இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். 2023க்கானது வந்திருக்கு. 21 ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ 23க்கான டேட்டா வந்திருக்கு. ஸோ 21வது டேட்டா உங்களுக்கு தெரியாது. அதனால் ஓகே. ஸோ கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம ஃபாரஸ்ட் கவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கார்பன் சிங்காக பயன்படுத்த முடியும். சரியா, ஸ்டோரேஜ். ஸோ இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்தியாவோட மொத்த ஃபாரஸ்ட் லேண்ட் கவர் 8,27,357 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். லேண்ட் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட லேண்டில் 25.17% லேண்ட் வந்து ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கால் பங்கு லேண்ட் சரியா ஃபாரஸ்ட் கவராக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஃபாரஸ்ட்னா இப்போ நான் சொல்கிறேன் ட்ரீ கேனோபி அளவில் அதை ஃபாரஸ்ட் டென்சிட்டின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ட்ரீ கவர் எடுத்துன்னா 3.41%. ஃபாரஸ்ட் கவர் வந்து 21.76%. 76%. ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னா அந்த கனோப்பி ட்ரீயோட அந்த பிரான்ச்சஸோட அடர்த்தியை வச்சு கணிப்பாங்க. ட்ரீ கவர்ன்றது வேறு, ஃபாரஸ்ட் கவர் வேறு. நம்ம மொத்தமாக அதை எல்லாத்தையும் சேர்த்து ஃபாரஸ்ட் கவர்னு சொல்லுவோம். ஆனால் ஃபாரஸ்ட் கவருக்கும் ட்ரீ கவருக்கும் வித்தியாசம் இருக்குது, அடர்த்தியை பொறுத்து. பைனியல் அசஸ்மெண்ட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 2013 it was 6,98,712 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இது வந்து இப்போ 7,15,341 கிலோமீட்டர் ஸ்கொயர் அளவு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் லாஸ்ட் 10 years. ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. 2,03,544 ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் இன் 2023 ஆமாம் 2021 it was 2,23,333. 2021 23 2,03,000, ஒரு 20,000 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அது நிறைய நடக்கும். கார்பன் சிங்ஸ் வந்து 30.43 பில்லியனுக்கான ஈக்குவலன்ட் கார்பன் டை ஆக்சைடு சிங் வந்து ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னு சொல்லப்படுது. 2005 கம்பேர் பண்ணும்போது 2.29 பில்லியன் டன்ஸுக்கான கார்பன் டை ஆக்சைடை சேவ் பண்ணுற மாதிரியான கார்பன் சிங்கை நமக்கு உருவாக்கிட்டோம். வி ஆர் நியரிங் டு த டார்கெட். சரியா, 2030 எனது என்டிசி நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன். சரியா, அந்த டார்கெட்டை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் வந்து கிரீன் இந்தியா மிஷன், நகர் வன் யோஜனா, மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ், அப்புறம் கேம்பா ஃபண்டு, அஃபாரஸ்ட்ரேஷன். ஸோ இதெல்லாமே ரீசனாக சொல்லப்படுது. இப்படி தான் நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதணும். அதனால் இந்த டேட்டா இம்பார்ட்டன்ஸ். ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி பல வாட்டி சொல்லியிருக்கேன். ஆர்டிக்கல் வரும்போது நான் சொல்லுவேன். இது எல்லா ஸ்கீம்ஸையும் ஒரே நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ யூ பீப்புள் நீட் டு ரைட். நோட்ஸ் எடுத்துக்கும் போது கரெக்டாக சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா, மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ்ன்றது மேங்க்ரூவ் எங்கெல்லாம் ஃபீஸிபிளாக இருக்கோ அந்த ஏரியாஸில் எல்லாம் மேங்க்ரூவ் காடுகளை அதிகப்படுத்துறது. ஒன்று கார்பன் சிங் ஹெல்ப் பண்ணும், இன்னொன்று பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணும். அது மாதிரி கடல் அரிப்புகளை தடுக்கும். மணக்குடியில் வச்சுருக்காங்கல்ல, பணக்குடி இல்லை மணக்குடி, மணக்குடி மணக்குடியில் அங்கே என்ன கடலாக இருக்குது? மணக்குடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் 2004 பணக்குடி பாலத்தை எடுத்துகிட்டு போன பிறகு தான் சுனாமி கூட்டிகிட்டு போயிடுச்சு. பெரிய பாலம். நேப்பியார் பிரிட்ஜ் பார்த்துருக்கியா? சென்னையில் இருக்கு, காமிப்பாங்க. இப்போ அந்த பாலமே போயிடுச்சு சுனாமி அலைகளில். அதனால் அதுக்கு பிறகு காங்கிரஸ் பீரியடில் மன்மோகன் சிங் பீரியடில் காடுகள் வந்து அதிகப்படுத்தினாங்க. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருந்துச்சுன்னா கடல் தண்ணி உள்ளே வரதை ரெசிஸ்ட் பண்ணும். தென்னை மரம் கூட விழுந்துச்சு. ஆனால் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டோட வேர் வந்து இட்ஸ் லைக் எ டியூப்லர், உள்ளே போய் மேலே வரும். சரியா, படித்து என்வாயன்மெண்ட்டில் படிக்கலையா? வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்.
ஆர்க் ரூட் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆர் தேர். ப்ரீத் பண்ணுறது வேறு ப்ரீத் பண்ணும், சரியா? அதனால் அது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து ஈஸியாக போகுது. ஸோ அப்படி ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் இதுக்கு சொல்ல முடியாது, சரியா? இது இப்போ தான் லான்ச் பண்ணாங்க மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ். எனக்கு தெரிஞ்சு 2022 இல்லைன்னா 23 பட்ஜெட்டில் தான் லான்ச் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி ஹவுஸ்ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே. இது NSSO கண்டக்ட் பண்ணுற நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இன்ஃப்ளேஷன் ரிலேட்டட் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது. ஸோ அவங்க ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இதில் அர்பன் ரூரல் டிவைடு வந்து கம்மியாக இருக்குது. அர்பன்ஸ் வந்து அதிகமாக நான் கன்சம்ஷனபிள் ஐட்டம்ஸ், நான் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ், நான் ஃபுட் ஐட்டம்ஸ், 3 கேட்டகரியில் எடுத்துருக்காங்க. ஃபுட் ஐட்டம்ஸ், கன்சியூமபிள்ஸ் அண்ட் சர்வீசஸ், டியூரபிள் கூட்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் எடுத்திருக்காங்க. அதில் ரூரல் ஏரியா தே மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் ஃபுட் ஐட்டம்ஸில் இருப்பாங்க. அர்பன் வந்து அதிகமாக நான் ஃபுட் ஐட்டம்ஸில் இருப்பாங்க. ஏன்னா இட்ஸ் அ காஸ்ட்லி, ட்ரெஸ்ஸு, கிளாத்திங், மேக்கப்பு எல்லாமே வரும் நான் ஃபுட் ஐட்டம்ஸ். ரூரல் ஏரியாவில் மேக்கப்பை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஒரே ஃபுட் வியர் ஃபார் 5 years 10 years அப்படிதானா? ஓகே, அர்பன் பீப்புள் வில் ஹாவ் hundreds of chappals. That's an example between. கரெக்ட் தான் நான் சொல்கிறது, ஐம் நாட் ஜோக்கிங். ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. அர்பனில் வாழணுன்ற பேர்லேயே கடன் வாங்கி நிறைய விஷயம் பண்ணுவாங்க, லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க். ஓகே, ஸோ 4122 இன் ரூரல் ஏரியாஸ் ஒரு மந்த்லி அவங்க செலவு பண்ணுறது தனிநபர். அதில் நான் ஃபுட் அக்கௌண்ட் வந்து இந்த வாட்டி அதிகமாக இருக்குது, 53%. அவங்க மெயின் எக்ஸ்பெண்டிச்சரில் 53% எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கிளாத்திங், பெட்டிங், ஃபுட் வியர், பெட்டிங் இல்லை பெட்டிங், சரியா? அவங்க அதுக்கெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரூரல் ஐம் டாக்கிங் அபவுட். அதே அர்பன் எடுத்திங்கன்னா 60%. அப்போ 53% ரூரலில் வந்துட்டாங்க, 60% வந்துட்டாங்க. இதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஆன்லைன் ஷாப்பிங். கரெக்ட் தானே? நீங்களாம் அர்பனா ரூரலா? அர்பன். ரூரல்லாம் கிடையாது, அர்பன். ஃபுட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்பன் பாப்புலேஷன் 31% ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரூரலுக்குமான அர்பனுக்குமான டிவைடு வந்து 80% மேலே இருந்துச்சு, இப்போ 71%, 69.7% கம்மியாக இருக்குது டிஃப்ரென்ஸ். அதில் மேகாலயா வந்து 104% டிஃப்ரென்ஸ். அப்படின்னா அவங்க ரூரல் வந்து வறுமை வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க மேகாலயாவில். there's a difference. Urban people are spending a lot, rural people 100%க்கு மேலே கம்மி. அப்படின்னா அவங்க எதுவுமே பண்ணலை, அதான் அதோட அர்த்தம். ஜார்க்கண்ட் வந்து 83% டிஃப்ரென்ஸ், சத்தீஸ்கர் 80%. எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, டேட்டாஸ் தேவைப்படும் உங்களுக்கு. அர்பன் ரூரல் டிவைடை பற்றி கேட்பாங்க, அப்போ எழுதுறது. நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், பார்ப்போம். ஓகே, கசகஸ்தான் இஸ் த ரேர் எர்த் மெட்டல்ஸில் ரொம்ப அதிகம் பொட்டென்ஷியல். வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் சைனா. நம்ம இன்றைக்கி ரேர் எர்த் மெட்டல்ஸ்னால் தெரியும்ல, கோபால்ட், நிக்கல், லித்தியம், இதெல்லாமே இன்றைக்கி நமக்கு தேவை. எதுக்கு? வி ஆர் மூவிங் இன் டு தி பேட்டரி transition for renewable energy sources, electric vehicles, non-fossil fuels. அப்படின்றப்போ we need to have a huge amount of, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், லைட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து லித்தியம் பேட்டரிஸ் we are using. புரியுதா? அப்போ எல்லாத்துக்குமே we need to have a metals. இந்தியாவில் ஒன்றும் கிடையாது, இந்தியாவில் எதுவுமே கிடையாது, கொஞ்சம் இருக்கும் எங்கேயாச்சும். அப்போ மற்ற கண்ட்ரி தான் நம்ம நம்பி இருக்கோம். யூஎஸ் கூட வி ஹேவிங் அன் அக்ரிமெண்ட். சவுத் அமெரிக்காவில் அர்ஜென்டினா, சிலி, பொலிவியா, என்னது லித்தியம் ட்ரையாங்கிள். ஓகே, குட். ஆனால் அதுகளுக்கெல்லாம் வாயே திறக்க மாட்டேங்குது. ஏன்? இஸ் அன் எக்ஸ்பர்ட். ஓகே,
சைனா ஹேவிங் அ ஹியூஜ் ரிசர்வ். ஆனால் சைனாவை நம்ப முடியாது. புரியுதா? எப்போ வேணால் தே கேன் ஸ்டாப். டேம் கட்ட வந்துட்டான்ல. அப்போ அந்த மாதிரி இஷ்யூஸை க்ரியேட் பண்ண சைனாவை நம்ம நம்ப முடியாது. அப்போ வி நீட் டு ஹேவ் அ டைவர்சிஃபைங் அவர் ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸ். க்ரூட் ஆயில் எப்படி இது பண்ணுறோமோ அதே மாதிரி கசகஸ்தானில் நிறைய இருக்குது. அதை நம்ம அக்ரிமெண்ட் மூலமாக நம்ம எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணணும் அப்படின்றது. சைனாவை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு 1/3 ஆஃப் தி குளோபல் ரேர் எர்த் மெட்டல்ஸ் வந்து சைனாவில் தான் இருக்குது. அப்போ எப்படி சைனாவை டிபெண்ட் பண்ண? இன்றைக்கி நம்ம 68% அங்கேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். 60%, 68 சாரி. அப்போ இது வந்து இட் வில் கண்ட்ரோல். நம்ம இதே டிபெண்ட் பண்ணியிருந்தோம்னா இட் கேன் கண்ட்ரோல் டிஸ்ரப்ஷன்ஸ், லீட் டு டிஸ்ரப்ஷன்ஸ். கோவிட் டைமில் நமக்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் அவங்க கொடுக்கல, மெயினாக மெடிசனுக்குள்ளே ஏபிஐ. ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ், ஆக்சுவல் இல்லை. ஓகே, ஸோ அதனால் வி நீட் டு ஹாவ் அ டைவர்சிஃபைங் ரிலேஷன்ஷிப் வச்சு மற்ற நாடுகள்கிட்ட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சவுத் அமெரிக்கா, லட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் கூட பண்ணதே பெரிய விஷயம். சரியா? ஓகே, தென் நெக்ஸ்ட் இஸ் வெல்த் டேக்ஸ். வெல்த் டேக்ஸை திருப்பி கொண்டு வரணும். 2016 வெல்த் டேக்ஸை அபேன் பண்ணாங்க. வெல்த் டேக்ஸ்னால் என்னது? வெல்த்துக்கு மேலே போடக்கூடிய டேக்ஸ். நீங்கள் சொத்துக்கள் வாங்கும்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தே வில் புட் டேக்ஸ். அப்போ அதனால தான் நீங்கள் கம்பெனிஸ் எல்லாமே, நீங்கள் இன்றைக்கி தான் நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க சொந்தமாக நிறுவனங்களை வைக்கிறாங்க. முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டிங் ப்ராசஸ் போவாங்க. நீங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், ரிலையன்ஸோட அவுட்லெட் இருக்கும், அவங்க எங்கேயுமே அவங்க வந்து தனியாக கடை வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களோட ஓன் பில்டிங்காக இருக்காது. ஏன்னா வெல்த் அக்குமுலேட் ஆக they need to pay more tax. 18%, 20% tax எக்ஸ்ட்ரா அவங்க ப்ராஃபிட்டில் they need to pay. ப்ராஃபிட் டேக்ஸ் இல்லை, அது கார்பரேட் இன்கம் டேக்ஸ். இது வெல்த் அக்குமுலேட் பண்ணுறதுக்கான டேக்ஸ். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க அவுட்லெட் அவங்க சொந்தமாக வச்சாங்க அப்படின்னா அதோட வேல்யூ வில் இன்க்ரீஸ். இன்றைக்கி 100 கோடின்னு இருந்துச்சுன்னா நாளைக்கு 200 கோடியாக மாறும். அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆக they need to pay tax. இதை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா அக்குமுலேட் ஆகிற ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட அக்குமுலேட் ஆகும்போது அதை பிடுங்கி என்ன பண்ணுறது, பிடுங்கிறதுன்னு சொல்லக்கூடாது, எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது, ஸ்கீம்ஸ் எக்ஸெட்ரா. அது வந்து 2016 வரைக்கும் இருந்துச்சு. யாருமே பே பண்ணுறது இல்லை கரெக்டாக. ஆக்ஷனும் கவர்மெண்ட் எடுக்கிறது இல்லை. அது காரணம் என்னென்னா அது கலெக்ட் பண்ணுறதுக்கான செலவே அதிகமாகிடுச்சு. வர்றதை விட கலெக்ட் பண்ணுறதுக்கான செலவு அதிகமாகிடுச்சு. ஸோ ஃபைனலி தே டிஸ்பேண்டட் இட். இப்போ ஒரு எடிட்டோரியல் பேஜில் தெர் இஸ் அ டிஸ்கஷன், வெல்த் டேக்ஸை திருப்பியும் கொண்டு வரணும் அப்படின்ற டிஸ்கஷன். ஆனால் இன்றைக்கு உள்ள சுச்சுவேஷனுக்கு கொண்டு வர மாட்டாங்க. சோஷியலிஸ்ட் ஆட்சி வந்தால் தான் அது நடக்கும். சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டால் வேல்யூ ஆஃப் அசட்ஸில் இன்னைக்கு சப்போஸ் கொண்டு வந்தால் கவர்மெண்ட்டோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இட் வில் கிவ் மோர் வெல்த் ஃபார் த கவர்மெண்ட். ரெவன்யூ வரும். அந்த ரெவன்யூ வச்சு ஏழைகளுக்கு நிறைய பண்ண முடியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது இருக்கிறத வச்சே பண்ணலை, இனி வர்றதையும் கொள்ள அடிக்கிறதுக்கு அப்படின்றது. ஸோ இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நீங்கள் வெல்த் டேக்ஸ் போடும்போது கம்பெனிஸ் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றப்போ கரெக்ட் தானே. 100 கோடி சம்பாதிச்சு 50 கோடி கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும் அப்படின்னா கடன் அடிக்கிறத கம்மி பண்ணுவாங்க, சம்பாதிக்கிறத கம்மி பண்ணுவாங்க, இல்லைன்னா அண்டர் டீலிங் ஆஃப் இன்கம். கரெக்ட் தானே. வில் சி ஆல்டர்னேட்டிவ்ஸ். கரெக்ட் தானே. சேலரியை கம்மியாக சொல்லுவோம், கருப்பு பணத்தை அதிகப்படுத்துறது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கப்படணும்னா ரெகுலரைஸ் பண்ணப்பட்டு டாக்ஸேஷன் கம்மி பண்ணப்படணும். அப்படி நீங்கள் வெல்த் டேக்ஸ் திருப்பியும் போட்டிங்க அப்படின்னா இப்போது பணம் நிறைய வச்சுருக்கவங்க ஆல்ரெடி கார்பரேட் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. இப்போ ஒரு சொத்து வாங்க போகிறாங்கன்னா they need to pay again டேக்ஸ். 100% கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் they won't invest. அப்போ கம்பெனிஸ் வராது, வேலை வாய்ப்புகள் உருவாகாது. இந்த ட்ராபேக்ஸ், சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேல்யூ ஆஃப் அசட்ஸ் வேல்யூ பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் கவர்மெண்டோட சொத்து மதிப்பு தெரியும்ல, மார்க்கெட் வேல்யூவோட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹை டாக்ஸேஷன், இது லீட்ஸ் டு லிக்விட் அசட்ஸ். லிக்விட் அசட்ஸ் வாங்குறதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். கோல்டு வாங்கும்போதும் டாக்ஸேஷன் அதிகமாக போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் தப்பான வழிகளில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கடத்தல் அப்படிலாம் கிடையாது, தப்பான கருப்பு பணங்கள் ரிலேட்டடான அக்குமுலேஷன் அதிகமாக இருக்கும்.
புரியுதா? கேபிட்டல் ஃப்ளைட் அதிகமாகும். அப்படின்னா யாருமே மூலதனத்தை இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படி ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணாலும் பணம் கொடுக்கணும், வெல்த் அக்குமுலேட் ஆகும்போது பணம் கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ அதுக்கு சும்மாவே வச்சுட்டு இருக்கலாம்ல. 100 crore இன்வெஸ்ட் பண்ணணும்னா 50 கோடி. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 20 கோடின்னு தான் நினச்சி பாருங்கள். 20 கோடியை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா 100 கோடியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்லி இட் லீட்ஸ் டு எதுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு மனதில் வந்துடும். 20 கோடி இழக்கணும்ல, வெதர் இட் வில் கிவ் ப்ராஃபிட் ஆர் நாட், அது ஃபியூச்சர். இப்போ 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் 20 கோடி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா I am not talking about corporate income tax, I am talking about wealth. Okay, so arguments in favor எடுத்துனா இன்இக்வாலிட்டியை குறைக்க முடியும், இந்த மாதிரி ஆட்கள்லாம் சொல்லுவாங்க. சரியா? எடுத்து கொடுக்குறது, ட்ராக்கிங் சிஸ்டம், யாருக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும், அப்படியே தெரிஞ்சுக்குவீங்க. நார்வே போன்ற கண்ட்ரிஸில் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே ஆனால் என்னன்னா அங்கே எஜுகேஷன் இதெல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஹெல்த் எல்லாம். நம்ம ஊரில் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஆனால் அது ஒரு டிப்ரீவ்டு மாதிரி இருக்கும். ஹை கிளாஸாக இருக்கா? இல்லை, நார்வேல அப்படி கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறத மக்கள் விரும்புவாங்க. இங்கே ஆப்ஷனல் தான், கையில் காசு இல்லைன்னா மட்டும்தான் போகிறாங்க. கரெக்ட் தானே? ஓகே, அப்போஸ் என்னென்னா ஃபோக்கஸ் ஆன் க்ரோத். வெல்த் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களுக்கு சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும், தப்பான வழிகளில் அதை யூஸ் பண்ண பார்ப்பாங்க. டைவர்சிஃபைங் அதுவும் இருக்கு இல்லையா, ஆல்டர்னேட்டிவ். கவர்மெண்ட் நீட் டு திங்ஸ் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுது. தென் ரீர் இண்டெக்ஸ் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள். இந்தியாவோட ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் வித் US டாலர் இட் ரீச் டு 108.14. எனக்கு தெரிஞ்ச எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். உங்களுக்கு இப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் கேட்டுக்கோங்க. தெரியுமா? Got it? ஓகே, ஸோ நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு சரித்திரமெல்லாம் இருக்குது, அதில் எக்கனாமிக்ஸில் வில் ஸ்டடி டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட். ஸோ இட்ஸ் அ டிமாண்ட் கர்வ். சப்ளை கர்வ் இப்படி இருக்கும். நம்மளோட சப்ளை ஆஃப் டாலர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபாரின் மணி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது உள்ளே வர்றது அதிகமாச்சு அப்படின்னா டாலரோட வேல்யூ இஃப் இட் இஸ் 50, 60, 70 இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ டாலர் இல்லைன்னா ஃபாரின் கரன்சி இன்கமிங் அதிகமாக இருந்துச்சுன்னா சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். சப்ளை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கம்மியாகும். when demand of dollars is less, supply of dollars is very high. அப்படின்னா நம்ம கண்ட்ரிக்குள்ளே நிறைய எக்ஸ்போர்ட் நடக்குன்னு அர்த்தம், நிறைய பணம் உள்ளே வருது, வெளிநாட்டு பணம். அப்படி வந்துச்சுன்னா நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் இஸ் ஃபிக்ஸட் பை டிமாண்ட் அண்ட் சப்ளை. புரியலையா? டிமாண்ட் அண்ட் சப்ளை ஞாபகம் வச்சு, ஒரு பொருள் அதிகமாக வாங்கும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதே இது நிறைய சப்ளை வருது, டிமாண்ட் சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளோட விலை குறையும். கரெக்ட் தானே? அதே மாதிரி தான் இதுவும், டாலரோட இன்கமிங் அதிகமாக இருக்குது, டிமாண்ட் இஸ் சேம் அப்படின்றப்போ உங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் குறையும். அதே இது உங்களோட டிமாண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து பொருட்களை வாங்கணுன்னா யூ வில் டிமாண்ட் டாலர்ஸ், அதான் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக யுவர் சப்ளை சேம், யுவர் ரேட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் வில் சேஞ்ச். இதுக்கு பேர் தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்டில் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இட்ஸ் நாட் ஃபிக்ஸட். முன்னாடி ஃபிக்ஸட் வச்சுருந்தோம், இப்போ 85 மேலே இருக்குது. இட்ஸ் வெரி லோ கம்பேரிங் டு த ப்ரீவியஸ். இதில் ரீரை வச்சு மெஷர் பண்ணுறாங்க, அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ ஆர்பிஐ இன்டர்வீன் பண்ணணும், ஆனால் அவங்க ஏன் பண்ணலை அப்படின்றது கொஸ்டின் மார்க். அதுதான் ஆர்டிக்கிள் வந்திருக்கு. தட் இஸ் இப்போது சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அட் த சேம் டைம் வென் ருப்பி அப்ரிஷியேட்ஸ் அப்படின்னா 50-40 போச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பென் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, இந்த பென்னை நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, இதோட மார்க்கெட் வேல்யூ இன் இந்தியா இஸ் 60 rupees. சரியா? அமெரிக்காவில் இட் இஸ் $1. எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவில் இந்த பென்னை விற்றாச்சுன்னா 60 ரூபா கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு அமெரிக்கா எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 50 ரூபா, $1 இஸ் ஈக்குவல் டு 50. வெதர் யூ வில் எக்ஸ்போர்ட் திஸ் பென் பிகாஸ் யூ ஆர் லூசிங் 10 rupees. அப்போது ருப்பி அப்ரிஷியேட்ஸ்னா இதான் கம்மியாகிறது. டாலருக்கு நிகரான இந்தியா ருப்பியோட மதிப்பு வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆனால் தான் அப்ரிஷியேட்ஸ்னா 50, 40 அப்படி வருது. 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னா இட்ஸ் அ குட். அவர் கரன்சி இஸ் ஈக்குவலன்ட் டு த அமெரிக்கன் டாலர். அது வாய்ப்பே கிடையாது. இட் வில் டேக் மோர் டைம். 10 மன்மோகன் சிங் வரணும். இப்படியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஒன்று 10 மன்மோகன் சிங் வந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். ஒரு மன்மோகன் சிங்லாம் வேலைக்கு ஆகாது. மன்மோகன் சிங்கு அப்புறம் கொஸ்டின் மார்க். சரி, அப்போது $1 ஈக்குவலண்டான வேல்யூ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ 80 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் விற்றா 60 ரூபா, வெளியில் விற்றா எக்ஸ்ட்ரா 25 rupees ஐம் கெட்டிங். ஸோ ஐ வில் எக்ஸ்போர்ட் த ப்ராடக்ட். ஸோ ருப்பி அப்ரிஷியேட் ஆகும்போது எக்ஸ்போர்ட் கம்மியாகும், டிப்ரிஷியேட் ஆகும்போது எக்ஸ்போர்ட் அதிகமாகும். இப்போ அப்ரிஷியேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்போர்ட் கம்மியாகும். அப்போ இட் வில் அஃபெக்ட் தி இன்ஃப்ளோ ஆஃப் கரன்சி. அப்போ ஃபாரின்லேருந்து கரன்சி வர்றதும் ஸ்டாப் ஆகும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் தானே வெளி டாலர்ஸ் உள்ளே வரும், வெளி கரன்சி. அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போர்ட் ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் இந்தியாவில் வேலை வாய்ப்புகள் உருவாகும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். அப்போ அதை ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா அதை மாற்றுவாங்க. சப்போஸ் வென் இட் இஸ் டிப்ரிஷியேட்ஸ், ஆர்பிஐ நீட் டு கண்ட்ரோல் இட். அப்போ அது சும்மா போயிட்டு மார்க்கெட்டில் இந்த கிராஃபை தூக்கி ஒரு நாள் இங்கே வைப்பாங்க, ஒரு நாள் இங்கே வச்சாங்க அப்படின்னா இட் வில் அஃபெக்ட். டெய்லி போய் சேஞ்ச் பண்ணுறது. இன்றைக்கி கோல்டு ரேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணல, டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ஃபிக்ஸ் பண்ணுது. சப்போஸ் மோடி இஸ் ஃபிக்ஸிங், சாரி கவர்மெண்ட் இஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? 6,000 7,000 ரீசெண்டாக வாங்கியிருக்க போல இருக்கு. 7,000 சாரி 7,500ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 7,500 ஒரு கிராம் ஆஃப் கோல்டு அப்படின்னா இதை கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? இல்லை இதை டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட் இல்லை, வி ஆர் அட்ஜஸ்டிங், இதை 6,000 நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா கோல்டு விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? தே ஒன்ட் பர்ச்சேஸ் ஃப்ரம் அவுட் சைட். ஏன்னா வெளியில் 7,500 விற்கும், இங்கே வந்து 6,000 விற்க சொல்லுவாங்க. பட் இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ கோல்டு வாங்குறவங்க டிமாண்ட் அதிகமாக இருக்கும், இருக்காது. ஸோ இட் வில் அஃபெக்ட் தி மார்க்கெட். புரியுதா? பொருள் இருக்காது, அதனாலே பிளாக் மார்க்கெட் பணம், அந்த கோல்டோட மதிப்பு வந்து பிளாக் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும். புரியுதா? ஏன்னா கவர்மெண்ட் வந்து 6,000 விற்க சொல்லும். அதே மாதிரி எம்எஸ்பி இஸ் எக்ஸாம்பிள். இன்ஃப்ளேஷன் அதிகமாகக்கூடாதுன்னு நம்ம எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதே மாடலில் கவர்மெண்ட் வந்து சும்மா தலையிட்டுச்சு அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் தி மார்க்கெட். அப்போ ஆர்பிஐ வந்து எப்போ இன்டர்ஃபியர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சார்ட்டு தான் ரீர் இண்டெக்ஸ் அப்படின்னு பேர். ரியல் எக்ஸ்சேஞ்ச் எஃபெக்டிவ். இது ஒரு கிளாஸ் ஆக்சுவலாக எக்கனாமிக்ஸில் சிம்பிளாக சொல்லியிருக்கேன், புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. அதர்வைஸ் பீப்புள் நீட் டு வெயிட் ஃபார் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அப்போ ரீர் இண்டெக்ஸ் அப்படின்னா தேர் ஆர் 6 மேஜர் ட்ரேடிங் கண்ட்ரிஸ். அந்த கண்ட்ரிஸ் கூட நம்மளோட குவான்டிட்டி அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட், அப்படி 100 மார்க்குன்னு வச்சுருப்போம். யூஎஸ் கூட நம்ம எவ்வளோ ட்ரேட் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருப்போம். யூஎஸோட வெயிட்டேஜ் இஸ் ஈக்குவலன்ட் டு, கேன் இட் டெல்? யூஎஸ் வந்து 21%. இன்றைக்கி சேஞ்ச் ஆகிருக்கும், நான் இது ரொம்ப முன்னாடி உள்ளது, அதில் இப்படி தான் இருக்கணும்னு கிடையாதுண்ணா. ஜப்பான் இட் இஸ் 6.65, சைனா இட் இஸ் 26.56. நம்ம எவ்வளோ இறக்குமதி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ சைனா இஸ் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி, யூஎஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி, அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம் 100 பாயிண்ட். அப்புறம் யூரோப்பியன் யூனியன் வந்து 36, 31.09. இது ஈக்குவலன்ட் டு த 100. 6 கண்ட்ரிஸ், 4 கண்ட்ரி தான் எழுதியிருக்கேன். யூகே இருக்குது, ஹாங்காங் இருக்குது, அடுத்து 2. இது வந்து 100 மார்க்கில் இருந்து இப்போ இதில் டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த வெயிட்டேஜ் வந்து மாறும்.
புரியுதா? டாலர் இப்போ வந்து எக்ஸாம்பிள் 85ல் இருக்குது, நாளைக்கு 86 ஆச்சு அப்படின்னா நம்ம 21% இந்த வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம்ல, இட்ஸ் ஈக்குவலன்ட் டு த வேல்யூ ஆஃப் கரன்சி வி ஆர் யூஸிங். இப்போ 85 ஒரு ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் எத்தனை டாலர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த வெயிட்டேஜ் மாறிடும், 25ஆக மாறும், இல்லைன்னா 24ஆக மாறும். புரியுதா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பிகம் 104. இது வந்து 5 வரைக்கும் போகிறது வரைக்கும் ஆர்பிஐ இன்டர்வியூன் பண்ணக்கூடாது, ஏன்னா அட்ஜஸ்டபிள் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. 5க்கு மேலே போச்சுன்னா ஆர்பிஐ இன்டர்வியூன் பண்ணணும். சப்போஸ் 95 போகக்கூடாது, 95 கீழே போகக்கூடாது அப்படின்னா மேலேயும் கீழே 5 போகிறது வரைக்கும் ஆர்பிஐ வந்து தலையிடவே கூடாது. வென் ருபி ஸ்ட்ரென்தன்ஸ் ஆச்சு அப்படின்னா 85லேருந்து 70 வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது கம்மியாகுமா இல்லையா? அதான் இதுக்கு பேர் தான் ரீர் இண்டெக்ஸ். இட் இஸ் now அட்ஜஸ்டட் வித் இன்ஃப்ளேஷன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் விலை. அப்படி சேஞ்ச் ஆகும்போது இந்த ரீர் இண்டெக்ஸ் மாறும். இப்போ ரீர் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, 108. ஆர்பிஐ வாஸ் சைலண்ட். 108 அந்த கிராஃபை நீங்கள் பாருங்கள். ஸோ த கிராஃப் சீக்கிரம் 108.14 டைமை பார்த்தியா இல்லையா? ஸோ இப்போ ஆர்பிஐ இன்டர்வியூன் பண்ணணும். இது மெயின் ரீசன் என்ன போட்டிருக்காங்கன்னா, இப்போ டாலர்ஸோட வேல்யூ வந்து கம்மியாயிருச்சு, ருப்பி வந்து வீக்கனிங் ஆகிட்டு இருக்கு, வரலாறு காணாத வீக்கனிங், அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சரி பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு டேம் பை சைனா. இதில் அந்த பெண்ட் ஆகுது இல்லை, இது நான் நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியராக சொல்கிறேன், இன்னும் டைம் இல்லை. செமாயுங் கிளேஷியரில் ஒரிஜினேட் பிரம்மபுத்திரா ரிவர். இதில் ஆல்ரெடி அவங்க கீழே ஒரு மேப் இருக்குது, காமி சீக்கிரம். தெர் ஆர் 3 டேம்ஸ், ஜாகு, ஜெய்ஷு, ஜாங்மு, ஜெய்ஷா. இதில் ஜாங்மு மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரிவர் வந்து சைனாவுக்கு அந்த பக்கத்தில் ஒரு இடத்துல பெண்ட் ஆகுது பாருங்கள், அப்படியே யூட்டான் அடிக்கும் இந்த ரிவர். அது இருக்குல்ல போருக்கு பக்கத்தில், அந்த யூட்டானில் இப்போ ஒரு புதிய டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்களாம். வேர்ல்டுலே லார்ஜஸ்ட். மெடாங்னு பேர், மெண்டாங் தானே, மேதாங் கவுண்டி, அதோட கீழே இருக்குது மேப் இருக்குது. ஸோ த மேப் மேதா கவுண்டின்னு பேர். இது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க. 60 ஜிகாவாட்டுக்கான இப்போ கரண்ட் வந்து தயாரிக்க போகிறாங்கண்ணா. இதில் மட்டும் க்ரீன் எனர்ஜி 2016 க்ரீனுக்கு போகிறாங்கல்ல, அதனால் அந்த க்ரீன் எனர்ஜி இங்கேயே க்ரியேட் பண்ணுறாங்க ஒரு 60 ஜிகாவாட்டு. தென் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ ஆல்ரெடி அவங்க வேற டேம்ஸ் வந்து ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதுவும் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் இந்தியா, ஏன்னா இந்தியாவுக்குள்ளாடி வருது இந்த ரிவர். இட்ஸ் அ யார்லாங் சாங்பூ இன் சைனா. இந்தியாவுக்குள்ளே என்ட்ராகும் இட் இஸ் கால்ட் ஜியாங் ரிவர் ஆர் தியாங் ரிவர். அப்புறம் திபாங், லோகித் வந்து இந்த ரிவர் கூட சேரும். இந்த ரிவரில் சேரும்போது இட் வில் பி கால்ட் அஸ் பிரம்மபுத்திரா. அதுக்கு பிறகு தான் பிரம்மபுத்திரா. ஜமாயுங் கிளேஷியர், மானசரோவர் கைலாஷ், மானசரோவர் லேக் பக்கத்தில் செமாயுங் கிளேஷியர், செமாயுங் டூங் கிளேஷியர்னு வரும். நம்ம சொல்கிற ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது செமாயுங் கிளேஷியர்ஸ், அதில் தான் அது ஒரிஜினேட் ஆகுது. அப்படி வந்து டிபெட்டில் ஒரிஜினேட் ஆகுது மானசரோவர் கைலாஷ். அப்புறம் யூட்டான் அடித்து இந்தியாவுக்குள்ளே அருணாச்சல் பிரதேஷில் என்ட்ராகும், சதியா அப்படின்ற மாவட்டத்தில் என்ட்ராகும். இப்போ என்னென்னா இவங்க டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க, நிறைய தண்ணியை பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. திடீர்னு நமக்கு அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அப்படியே ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. அப்போ நமக்கு அவங்களுக்கு வார் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, வீரர்கள்லாம் அங்கே போயிட்டு இருப்பாங்க. அந்த டேமை திறந்து விட்டாங்கன்னா எல்லா வீரர்களும் அப்படியே கடலுக்கு போயிடுவாங்க. வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். சில டைமில் நம்மளை பழி வாங்கினோன்னா தண்ணியை விட மாட்டாங்க. கர்நாடகா தமிழ்நாடு இஷ்யூ யூ கேன் ரிமெம்பர், காவேரி இஷ்யூ. நம்ம உள்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இன்னொரு நாட்டுக்காரன் எப்படி. ஸோ தே கேன் அஃபெக்ட், இட் கேன் அஃபெக்ட். ஆனால் இது கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, எப்படின்றது தெரில. சைனாவில் இன்னொரு டேம் கட்டியிருக்காங்க, யாங்ஸி அப்படின்ற ரிவர், எல்லோ ரிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு 3 கார்ஜஸ் டேம். 3 கார்ஜஸ் அப்படின்னா 3 நம்ம ஹிமாலயாவில் ஜார்ஜ் இருக்குல்ல, அது மாதிரி 3 ஜார்ஜஸில் வரக்கூடிய தண்ணியை ஒரே இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அதனால் எர்த்து ரொட்டேஷன் கூட பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது, எனக்கு தெரில. அதில் ஐ கான்ட் ப்ரூவ் இட். ஓகே, தட்ஸ் ஆல். next article we will see tomorrow. Time over. நான் பிரம்மபுத்திரா ரிவர்லேருந்து நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி.
So now we will see the questions. Question number 1. Which of the following rivers and their tributaries serve as the habitat for Ganges dolphin? Okay, so options are A, Ganges and Indus. Option B, Brahmaputra and Indus river. Third one, the Ganga, Brahmaputra rivers. Fourth, Godavari, Krishna rivers. Question number 2. Consider the following statements. Statement number 1, the foreign investment of 10% or more in an Indian listed company or FDI. Those below 10% must reach 10% within a year of to qualify as FDI. Else they are portfolio investments. Statement number 2, FDI in India is governed by FEMA Act. Is administered by Department for Promotion of Industry and Internal Trade. Statement number 3, under the FDI by automatic route, a non-resident or Indian company does not require any approval from the Government of India. Options கீழே இருக்க பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. Question number 3, the foundation for NCRB, National Crime Records Bureau, was based on the recommendation of which are the following committee? Tandon Committee, second வந்துட்டு Malimath Committee and second ARC, third வந்துட்டு Verma Committee and Lakur Committee, fourth வந்துட்டு Sarkaria Committee and Punji Commission. So question number 4, statement number 1, MFN status refers to the trade status granted by one country to another country, ensuring non-discriminated trade between them. Statement number 2, MFN status means preferential treatment, offering the recipient country advantage over other country. So which one of the following is correct respect to the above statements? பார்த்து ஆன்சர் பண்ணிருங்க. Question number 5, consider the following statements regarding the criminal tracking network system. Statement number 1, it is a mission mode project aimed at modernizing and integrating the core functions of the policing through information and communication technology. Statement number 2, it aims to integrate all crime data records into central monitoring systems. Statement number 3, it is integrated into the interoperable criminal justice system. How many of these statements given above are correct? Options are A only 1, B only 2, C all the 3, D none of the above. Now we will see the answers for the previous. Question number 1, answer is B. Question number 2, answer is C. Question number 3, answer is D. Question number 4, answer is A. Question number 5, answer is B. So that's all about the current affairs and MCQ. Missing an articles நாளைக்கு explain பண்ணுவேன். Brahmaputra river அந்த டைம் இல்லாதனால we are leaving. So tomorrow I will explain. That's all. Thanks a lot for joining with us.